கர்த்தர் சோதரம் வாசிக்க கேட்போம். இசைய தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவோ இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. இசைய தீர்க்க தரிசன புத்தகம் 54:6. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல 2 வித பெண்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 54:1 சொல்லும் போது பாருங்க, அநாத ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். 54:6 கைவிடப்பட்டு தள்ளப்பட்ட ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த அநாத ஸ்திரீ அப்படின்னா பாழடைந்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்து பாழடைந்தது இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில இயலாமை நிமித்தம் அநேக விதத்துல அவதூறாக பேசப்பட்ட, அவதூறு வார்த்தைகளினால் தாக்கப்பட்டு அவமானத்தின் நிமித்தம் பாழடைந்த அப்படின்னு அதனுடைய எபிரேய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அந்த மனம் நொந்த ஸ்திரீ அப்படிங்கிறது கைவிடப்பட்டதால், தள்ளப்பட்டதால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் ஒரு அடி அடிச்சா கூட அந்த அடியை தாங்கி கூடக்கூடிய வலிமை மனுஷனுக்குள்ள இருக்குதான். ஆனா அவதூறையும் அவமானத்தையும் தாங்க முடியாது. ஒரு மரத்தை வெட்டிட்டோம்னா அது அடிப்பகுதி மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிருங்க. ஆனா சிதைக்கப்பட்ட மரம் துளிர் விட முடியாது. இந்த அவதூறு அவமானம் அப்படிங்கும் போது ஏமாற்றம் அடைந்த நம்பிக்கைகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உன்னை எதிர்பார்த்து இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு அறிவிச்சு பகிரங்கமா அறிவிச்சு அது எதிர்பாராததை அறுவடை செய்யும் போது, எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் போது அவங்க வாழ்க்கையில உண்டாகக்கூடிய சங்கடம் அப்படின்னு எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு நல்ல தெளிவான கண்ணோட்டம் இருக்கணுங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஏசாயா 53 அதிகாரம், 54 அதிகாரம், 55 அதிகாரம், இது 3 வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா 53 இயேசு சுவாமியினுடைய சிலுவை பாடுகள், அவர் நமக்காக என்ன செய்தார். அந்த 54, 55 அதிகாரம் சொல்லும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த மறுசீரமைப்பின் ஒரு மகிமைக்கு கர்த்தர் அழைக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பாபிலோனுக்கு அவர்கள் போன தேசத்தை விட்டு பாபிலோனுக்கு அங்க போனபடினால இந்த தேசம் தரிசு நிலமும் சாபமுமாய் மாறிவிட்டது. அப்ப அந்த தரிசையும் அந்த சாபத்தையும் மாற்றும்படியான ஒரு மறுசீரமைப்புக்குள்ள கர்த்தர் அவங்களை கொண்டு வர்றாங்க. அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில தெளிவான ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தொழில், நம்முடைய ஆசீர்வாதங்கள்ல கர்த்தர் ஒரு மறுசீரமைப்பை உண்டாக்க அவர் விரும்புகிறார். தேவன் கிரியை செய்யும்படி நம்மையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து தவறான கண்ணோட்டம் நமக்குள்ள இருக்கும்போது அது அவிசுவாசம்னு சொல்லப்படுகிறது. அநேக நேரம் தவறான முடிவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஒருதலைட்சபட்சமான கருத்துகளுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நித்தியமானது, இந்த பூமியோடு முடிந்து போவதல்ல. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தேவனே நமக்கு சிருஷ்டித்து கொடுத்தது. இதுல நம்ம இப்படித்தான் இருப்போம், இதைத்தான் செய்வோம்னு உரிமை கோர முடியாது.
ஏன்னா எல்லாமே அவருடைய கிருபையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவருடைய கரத்திலிருந்து அது போதுமானதா இருக்கும். அதுதாங்க இந்த சத்தியம். அந்த வசனத்தை முன்னாடி வாசித்தீங்க, நாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகரத்து செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு மனசு எந்த அளவுக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க தளர்ந்து போய் இருக்கிறீங்களோ, மனம் நொந்து போய் இருக்கிறீங்களோ, அதை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, பவுலும் சீலாவும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஊழியத்தின் பயணத்துல போகும்போது இந்த பிலிப்பி பட்டணத்துல போய் அவங்க ஊழியம் செய்யறாங்க. அப்படி ஊழியம் செய்யும் போது கர்த்தர் அங்க எப்போதும் அவங்க வழக்கமா ஜெபிக்கிற இடத்துல கூடி ஜெபிக்கும் போது லீதியானுடைய உள்ளத்தை திறக்கிறார். அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் பெறாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து அவங்க வழக்கமா அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது பாருங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்கும். குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் வந்து பவுலை குறித்து யாருன்னு சொல்லும் போது அது குறி சொல்ற ஆவி அப்படின்னு பவுல் அதை கண்டுபிடித்து அதை கடிந்து கொள்ளுவார். உடனே அந்த ஆவி அவளை விட்டு வெளியே போயிடும். அந்த அந்த ஸ்திரியை நடத்தி கொண்டிருந்த குறி சொல்ற ஆவி அந்த பெண்ணை நடத்தி கொண்டிருந்த அவருடைய எஜமான் தன்னுடைய வருமானம் அச்சு போயிட்டு அறிந்த போது பவுலையும் சீலாவையும் பிடித்து நியாயாதிபதியிடத்துல கொண்டு போவாங்க. பாருங்க, அவங்க அநேக விதத்துல அவதூறு பண்ணப்பட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் அவங்க மேல சொல்லப்பட்டு அவங்க காயப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு அநேக அடிகள் அடிக்கப்பட்டு அவங்கள பாருங்க சிறைச்சாலையில அவங்க கை கால்கள் தொழுமரத்துல மாட்டப்பட்ட அந்த நிலைமையில என்ன நடக்கும் நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடம்பு பூரா காயம் இருக்கிறது, வலி ஒரு பக்கம் இருக்கிறது, அவங்களுடைய கைகளும் கால்களும் தொழுமரத்துல மாட்டப்பட்டு இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து அங்க நம்மளை இப்படி இப்படி பண்ணிட்டாங்களே, இதுக்கு எப்படி பழி வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இல்ல. இந்த காயத்துக்கு எப்படி மருந்து போடுவோம் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ள இல்ல. நமக்கு ஏன் இப்படி சம்பவிச்ச, ஆண்டவர் ஏன் அனுமதிச்சார் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ள இல்ல. அது 16 அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது பாருங்க, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காம, தவறான கருத்துக்கு தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, ஒரு தலைபட்சமா அவங்க சாராம அவங்க தேவனை சார்ந்து கொள்றாங்க. அந்த நிலைமையில கர்த்தரை சார்ந்து கொள்றாங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அழகா சொல்லுகிறது, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிடுச்சு. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்ப பாருங்க, இந்த சம்பவத்தை குறித்து ஒரு பெரிய தேவ மனிதன் ஹென்றி ஓமக் அப்படிங்கிறவர் அவர் ரொம்ப அழகா எழுதுறாங்க. பவுலும் சீலாவும் தன்னுடைய நிலைமைகள் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம அவங்க அந்த நிலைமையிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு, ஒரு தலைபட்சமா செயல்படாம கர்த்தரை சார்ந்து கொண்டு அந்த நிலைமையிலும் கர்த்தரை உயர்த்தி துதித்தாங்களாம். தன்மேல் இழைக்கப்பட்ட அவதூறு, தன்மேல் இழைக்கப்பட்ட அவமானங்கள், தன்மேல் இழைக்கப்பட்ட காயங்களை அவங்க பார்க்காம அதெல்லாம் தூக்கி ஜெபத்திலையும் துதியிலையும் கர்த்தரிடத்துல கொடுத்தாங்களாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது இல்லையா, ஏசாயா 66:1 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த நிலைமையிலையும் அவங்க கர்த்தரை பாருங்க, அவங்க கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை துதித்து
கர்த்தரை உயர்த்தும் போது ஆண்டவருடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து அந்த பாடல், அந்த துதி, அந்த ஆராதனையில அப்படி மெய் மறந்து போய் அவருடைய பாதம், அவருடைய பாதத்துல அப்படி பூமியில அப்படி கால் இசைத்தாராம். காலை அப்படி லேசா தட்டுனாராம். தட்டும் போது பார்த்தீங்கன்னா தன்மை மறந்து அவர் செயல்படும் போது அந்த பூமி அசைந்தது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ந்தது, கட்டுகள் உடைந்தது. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? எசையா 54:7 வாசிங்கன்னா அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன், சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனா உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அந்த இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் அப்படின்னா, இந்த கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான அந்த ஸ்திரீ இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட அந்த நிலைமையில இருக்கக்கூடிய அவளுடைய வாழ்க்கையில அவளுக்குள்ள ஒரு உணர்வு வந்ததாம். ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார்? ஏன் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகிருச்சு? அவருடைய கருணை ஏன் என்னை விட்டு விலகிருச்சோ அப்படின்னு அவள் உணர்ந்தாள். அந்த உணர்வு, அவளுக்குள்ள அந்த உணர்வு வரும்போது ஆண்டவர் சொல்றாங்க, உருக்கமான இரக்கம் உன்னை தூக்கி எடுக்கக்கூடியது. வேதத்துல பாருங்க, மார்க் 10:46 பாருங்க, இயேசு சுவாமி அந்த எரிகோ வழியாக கடந்து போகும்போது அநேக ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க, அநேகர் அங்க இருந்தாங்க. ஆனா பர்திமேயு அப்படிங்கிற ஒரு குருடன், நிறைய கூட்டம் போறாங்களே யார் அப்படின்னு கேட்ட உடனேயே இயேசு இந்த வழியே போகிறார் அப்படின்னு அவன் கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, என்ன அவர் சுகமாக்க முடியும் அப்படிங்கிற உணர்வு. அவன் அந்த சுகத்தை இயேசுவின் இடத்துல பெற்றுக்கொண்டான். மத்தேயு 5:6-7 அதிகாரங்க பாருங்க, ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர் மலையில பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வந்து பாருங்க, அவருடைய பிரசங்கம், அவருக்குள்ள உணர்வு, கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கம் அந்த குஷ்டரோகிக்குள்ள உணர்வு உண்டாக்குச்சு. அந்த உணர்வு, அவனுக்குள்ள உணர்வு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான், நீர் உங்க கையை என் மேல வைங்க, நான் சுகமாவே. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 வாசித்து பாருங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னு ஒரு அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 12 வருஷம் அவங்க தன்னுடைய பணத்தை, சொத்து, சுகங்கள், ஆஸ்தி எல்லாம் வித்து மருத்துவரிடத்துக்கு செலவழித்தாங்க. ஆனா இயேசு இந்த பட்டணத்துக்கு வருகிறார் அப்படின்னு அவ கேள்விப்பட்ட உடனே தனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, பணம் எனக்கு செய்ய முடியாத, என்னுடைய ஆஸ்தி செய்ய முடியாதத, என்னுடைய வாழ்க்கையில மருத்துவர் எனக்கு தர முடியாதத இயேசு தர முடியுங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த கூட்டத்துல வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாகி கொண்டா. பாருங்க, லூக்கா 15:11 பாருங்க. 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தாங்க. அதுல அந்த இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த இளைய குமாரனை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தகப்பன்ட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமா அதை அழித்து எல்லாம் செலவழி போட்டு தேசத்துல பஞ்சம் வந்த போது அவன் பாருங்க, அந்த பஞ்சு மேய்ப்பதற்காக தேசத்தின் குடிகளிடத்துல ஒட்டி கொண்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும் போது உங்க வேதம் சொல்லுகிறது 17வது வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, என் தகப்பன் வீட்டுல எத்தனையோ பேருக்கு நேர்த்தியான உணவு இருக்கும்போது நான் ஏன் பசியில சாகணும்? அந்த உணர்வு வந்த போது அவன் இடம் கொடுத்து தகப்பனை தேடினா திரும்ப அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இந்த பாருங்க, வேதம் எசையா 11:2 சொல்லுகிறது, அவர் ஞானத்தையும் உணர்வையும் உணர்வை அருளக்கூடிய ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல சோர்ந்து போய் இருக்கிறாயோ, எந்த காரியத்துல மனம் நொந்து போய் இருக்கிறாயோ, மற்றவங்களால் உண்டாக்கப்பட்ட அவதூறான வார்த்தை, உன் மேல சொல்லப்பட்ட இல்லாத பொல்லாத அந்த வார்த்தை நிமித்தம் நீ எவ்வளவு உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாயோ, ஆண்டவர் இன்றைக்கு அந்த நிலைமையை மாற்றும்படி
உனக்கு ஒரு உணர்வின் இருதயத்தை தர வல்லவராயிருக்கிறார். அவர் கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எதுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க. எசையா 53 அதிகாரத்துல இயேசு நமக்காக இந்த சூழ்நிலை எல்லாம் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எசையா 54 அதனுடைய 8-9 சொல்லுகிறது பாருங்க. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதும் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்துல உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் சொல்றாங்க, நமக்குள்ள இந்த சூழ்நிலை எப்ப மாறும், இந்த சூழ்நிலை என்ன ஆண்டவரே அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது ஆண்டவர் சொல்றாங்க அதை மாற்ற வல்லவர். அத சொல்றாங்க, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். இந்த நோவாவின் காலத்துல பாருங்க, பூமியிலிருந்து ஆழத்தின் ஊற்றும் மழை, வானத்திலிருந்து மழை பெய்து அந்த முழு பூமியும் நிரப்பினது. அந்த மலைகள் எல்லாம் மூடி இருந்தது மழை தண்ணீர்னால் மூடப்பட்டது. ஆனா அந்த தண்ணி என்றென்றைக்கும் அப்படியே இல்லாதபடி அதை வற்றி போக பண்ணி கர்த்தர் பூமியை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிலைமை, உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலை, உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியம், அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த துன்பம், அந்த தரிசு, அந்த மனம் தளர்ந்து போக சோர்ந்து போக பண்ணுகிற அந்த நிலைமை, அது அப்படியே இருக்கும்படி விரும்புகிற தேவன் அல்ல, அதை மாற்ற விரும்ப வல்லவர். எபிரேயர் புத்தகம் 12 அதிகாரம் 2-3 வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு சாமி தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், போதும், அவமானத்தை எண்ணாமல். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் அவதூறு பண்ணி பேசினாங்களோ, அவமானமா பேசினாங்களோ, நிந்திச்சாங்களோ, தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் வைத்தாங்களோ, அதை நீ எண்ணாத, அதை உங்க எண்ணங்கள் சிந்தைகள்ல கொடுக்காதீங்க. வேதம் அழகா சொல்லுதுங்க. இந்த சங்கீதம் 23 சொல்லுவார் பார்த்தீங்களா, தாவீது, என் சத்துருக்களுக்கு முன்னாடி நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லுவார். ஏன் அந்த வசனத்தை அங்க அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, தாவீதுடைய வாழ்க்கையில இந்த அவதூறுகள், அவமானங்கள் நிரம்பி போய் இருந்ததாம். ஆனா தாவீது அதை தெளிவா அறிந்தாரா? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷியோ அவதூறா பேசுறாங்கன்னு வைங்க, அவமானப்படுத்துறாங்கன்னு வைங்க, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய தொழில், அவங்க ஆசீர்வாதம், அவங்க சந்ததி செழிக்க முடியாதாங்க. அது அப்படி குறுகி போயிடும். வேதத்தின் நியதிங்க அது. அப்ப அந்த அவதூறு, அவமானம் யார் செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில செழிப்பு இல்லாம கரளையா போன செடிய போல அப்படி உயிர் வாழலாம், இருக்கலாம், ஆனா அந்த செழிப்புக்குள்ள போக முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு சுவாமியினுடைய வாழ்க்கையில அவர் பாருங்க, அவர் தமக்கு சொந்தமானதில வந்தார், அவருடையவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளலன்னு யோவான் 1 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அவமானப்படுத்தினாங்க, அவதூறா பேசினாங்க. ஆனா ஆண்டவர் அதை பார்க்காம பிதாவின் சித்தம் எதுவோ அதை மட்டும் செய்து முடித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட அர்த்தம் சொல்றாங்க, யாரெல்லாம் உன்னை அவதூறா பேசினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, தள்ளி வச்சாங்களோ, புறக்கணிச்சாங்களோ, இதெல்லாம் உன் எண்ணங்கள், சிந்தைகள், இருதயத்துல நிரம்பி போய் இருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி ஏசப்பா கையில கொடுத்துரு. ஏசப்பா கையில கொடுத்துட்டு அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்க சித்தம், உங்க திட்டத்துக்கு நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இதன் நிமித்தம் உண்டான அந்த ஒருதலை பட்சமா சார்ந்து போகுது,
இனிமே இப்படித்தான், இதுதான் அப்படிங்கறத மாத்திட்டு ஆண்டவர்கிட்ட கொடுங்க. பாருங்க, அந்த வசனத்தின் தொடர்ச்சி சொல்லுகிறது, அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்தார். உங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவமானம், அந்த அவதூறு, அந்த நிந்தைகள் எல்லாம் சிலுவையில் அவர் சகிச்சிட்டாரு. இயேசு சுவாமி பாருங்க, சிலுவையில் அவர் சகித்தபடினால தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்துல வீழ்ச்சிருந்து நமக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த எல்லா சூழ்நிலை அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினால நீ அதை சுமக்க தேவையில்லை. அதை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு கேளுங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. உங்க ஆத்துமாக்கள்ல இப்படிப்பட்ட நினைவுகளுக்கு, எண்ணங்களுக்கு, சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் யாரையாவது அவதூறா பேசியிருந்த, அவமானப்படுத்திருந்தா நான் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. ரெண்டாவது, ஆண்டவரே, நான் இனிமே அப்படி செய்யாம என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அடுத்து, என் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, என்னை யாரெல்லாம் அவதூறா பேசி அவமானப்படுத்தி நிந்திச்சாங்களோ அதெல்லாம் தூக்கி உங்க கையில கொடுக்கிறேன், நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்க. ஏசப்பாவை நினைங்க, ஏசப்பாவை கனம் பண்ணுங்க, ஏசப்பாவை பரிசுத்தம் பண்ணுங்க, நீங்க பொறுப்பெடுங்கன்னு சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் கையில உங்களை ஒப்பு கொடுக்கும் போது இசையா 55 அதனுடைய 3 வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஒரு அலையில சொல்லுவோமா? தாவீதின் மேல இதே சூழ்நிலை இருந்ததுங்க. ஆனா தாவீது அது எல்லாவற்றிலும் அவர் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டார், கர்த்தரிடத்துல கொடுத்துட்டாரு. தாவீதின் மேல ஒரு கிருபையை ஊத்துனாரு. அது தாவீதுக்கு அருளின நிச்சயமான நித்திய கிருபை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க வாழ்க்கையில, உங்க தொழில்ல, உங்க ஊழியத்தின் மேல தேவன் இந்த கிருபையை ஊத்துக்கிறாங்க. இந்த கிருபை என்ன செய்யும் தெரியுங்களா? தொடர்ச்சி சொல்லுது பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம், இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும். ஆமென். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்போ 3 வித ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க போகிறார். அந்த தாவீதின் மேல இந்த கிருபை ஊற்றப்பட்ட போது கர்த்தர் அவரை சாட்சியாய் நிறுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாளிலிருந்து அநேகருக்கு முன்பாக யார் அவதூறுப்படுத்தி, அவதூறா பேசி அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை, உங்க குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்தக்கூடிய நாட்கள், தலைவனாக்கக்கூடிய நாட்கள், அதிபதியாக்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சு அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. அதனுடைய 5வது வசனத்தின் கடைசி வரை சொல்லுது பாருங்க, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆளையில சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இது உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய காலம். அப்ப அந்த மேன்மைப்படுத்துகிற கர்த்தருடைய கரத்துல உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அவருடைய சித்தம், திட்டத்தின்படி அவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நாம் செபிப்போம். ஆமே. கர்த்தர் சோதரம் வாசிக்க கேட்போம். இசைய தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து